பயங்கரமான ஹை வோல்டேஜ் ட்ராக். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான திருப்பம்னு சோஷியல் மீடியா ஃபுல்லாக பேசப்பட்டாலும் கூட சிறகடிக்க ஆசை போன வாரத்து எபிசோடில் செகண்ட் பிளேஸ் தான் வந்திருக்கு. சிங்கப்பெண்ணை தான் நம்பர் 1 வந்திருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, அதுக்கு முன்னாடி ஃபில்லராக கொடுத்து பழக்கப்படுத்தி மக்கள் ரெகுலராக பார்த்துட்டு இருந்தவங்களே பார்க்காம இருக்கிறது ஒன்று. இன்னொன்று, மீனாவை இன்னும் அடிமுட்டாளாகவும் அடிமையாட்டமே வச்சிருக்கிறது. ஸோ இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி எபிசோட்லேயும் இன்னமும் வந்து இப்போ எல்லாரும் சேர்ந்து ரோகிணியும் மனோஜையும் வந்து ஒன்று சேர்த்து விடுங்க, ரோகிணி கிட்ட நீ பேசு அப்படின்னு வந்து அண்ணாமலை வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ விஜயா கிட்ட உன் பிள்ளைங்க தானே தப்பு பண்ணா, அவள் சொன்னால் இவனுக்கு எங்கே போச்சு அறிவுங்கிறது. இதெல்லாம் வந்து உடனே கேட்டு என்ன இருந்தாலுங்கன்னா உன் பிள்ளைங்கிறதுக்கு அப்படி பாரபட்சம் பார்க்காத அப்படின்ன உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி ஓகேன்ட்டு மனோஜை கூப்பிட்டு எங்கடா அவள்கிட்ட பேசலையா, அவள் எங்கே போனா, அவளை வர சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே கால் பண்ணி பார்த்தா இவங்க வந்து வித்யாவோட வீட்டில் உட்காந்துட்டு இப்படி மாறிட்டான், அவன் எல்லாத்துக்கும் காரணம் முத்து தாங்கிறாங்க. என்னது முத்துவா? அவருக்கும் சேர வேண்டிய காசை தான் தூக்கிட்டு உங்கள் புருஷன் ஓடினார், அந்த காசு திருப்பி கிடைச்சா கொடுக்க வேண்டிய காசை கொடுக்காம ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டு முத்து தான் இதை இவங்க நிம்மதியை கிடைத்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து வில்லத்தனம் இருக்கலாம், ஆனால் முட்டாள்தனமான வில்லத்தனமாக இருக்கிற மாதிரி ரோகிணி. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முத்துவும் மீனாவும் எப்படியாச்சும் மனோஜையும் ரோகிணியும் சேர்த்து வச்சுணுங்கிறதுக்காக வேணுன்னே உசுப்பேற்றுற மாதிரி பேசி வித்யாட்ட பேசுன்னு சொல்லி ஐடியாவெல்லாம் வந்து அப்படியே கிண்டல் பண்ணுற மாதிரி கொடுத்ததெல்லாம் வச்சு பார்த்தா நல்லவங்களா இருக்கடா, ஓவர் நல்லவங்களாக இருக்காதிங்க, இப்போ இருந்து ஒன்றும் சாதிக்க போகிறது இல்லைன்னு தோணுது நமக்கு. அப்புறம் ஒரு வழியாக ரோகிணி வந்து இவர் ஃபோன் பண்ணி வித்யாட்ட சொன்னதுக்கு அப்புறமா கிளம்பி வராங்க. கிளம்பி வந்ததுக்கு பிறகு வந்து பார்த்தா வந்து இங்கே காலிலேயே விழுந்து கதறினதுக்கப்புறமா சரி ஓகேன்னு வந்து இப்போ விஜயா மன்னிச்சிடுறாங்க. இனிமே எனக்கு தெரியாமல் எதையும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கொஞ்சம் திட்டிட்டு பொய் சொல்லக்கூடாதுன்னெலாம் சொல்லிடுறாங்க. இன்னமும் எத்தனையோ விவகாரம் அவங்க மாற்றுறதுக்கு இருக்குது. சிட்டி வச்சு கூட ஏன் அவங்க பழகிறாங்கிறது இன்னும் தெரியல. இதுக்கு நடுவில் இப்போ இவர் என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா வந்து முத்து இனிமேல் வந்து அந்த கம்பெனியுடைய ஓனராக எங்கள் அப்பா தான் இருக்கணும் அப்படிங்கிற தீர்ப்பை கொடுக்க போகிறாரு. 27 லட்சத்தை உங்கள் அப்பாட்ட சொல்லி வாங்கித்தான்னு சொல்லிட்டு 300வது தடவையாக இப்போ இவங்க விஜயா சொல்ல போகிறாங்க. கதை ஒரே மாதிரி போகுதுங்கிற மாதிரி தோண ஆரம்பிக்குது நமக்கு வர. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறது சொல்லுங்கள். தேங்க்ஸ்.